ஹாய் ஆமீஸ், வெல்கம் டு குபிட் ஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேயாங்கோட ஒரு ஒன் ஷாட். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜேகேக்கு அப்புறம் இப்போ ஜிமினுக்கு வந்திருக்கு. அதனால தான் இப்போ நம்ம டேயாங்கோட ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். சரி வாங்க, எந்த ஒரு இன்ட்ரொடக்ஷனும் இல்லாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணால் ஒரு காலேஜில் தான் காட்டுறாங்க. அங்கே சில கேங் ஆஃப் பசங்க, ஃப்ரெஷர்ஸாக வர பசங்க எல்லாரையும் உட்காந்து ரேகிங் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த காலேஜில் நிறைய பேர் அதை பார்த்துட்டு இருந்தாலுமே யாருமே அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி வரல. டேய் நீங்கள் வா, எங்கே 100 புஷ்அப்ஸ் எடுப்பாவும். நான் எதுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணும், என்னால் முடியாதா? சீனியர் சொன்னால் மறுவார்த்தை பேசாமல் கேட்கணும். அதுக்கு நான் நான் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஓ இங்கே பாருங்கடா, புள்ள பூச்சிக்கு கொடுக்கும் வலிக்குது. பிரின்சிபல் கிட்ட? ஓஹோ, டேயாங்க இவனை கொஞ்சம் பார்த்து விடு. ஏதோ பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவானாமே. அப்போ டேயாங் இதை பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசலை. எந்திரிச்சு வந்து என்னன்னு கூட கேட்காம அந்த பையனோட ஷர்ட் காலரை பிடிச்சி அப்படியே இழுத்து அவன் மூக்குலேயே ஒரு பஞ்ச் பண்ணுறான். சீனியர் சொன்னால் என்ன ஏதுன்னு கேட்காம செய்யணும். ஃப்ரெஷர் தானே, வந்தம்மா சொன்னதை செஞ்சம்மா பண்ணம்மான்னு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த வீர வசனம்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ சுற்றி இருக்க எல்லாருமே இதை பார்த்து பயந்துட்டு அவனுங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ டேயாங்கிட்ட அடி வாங்கின அந்த பையனும் டேயாங்கை பார்த்து பயந்துக்கிட்டே அவங்க சொல்கிறத செஞ்சிட்ருக்கான். இப்படி டேயாங்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஜிமின், ஜாக்சன் எல்லாருமே சேர்ந்து தான் அந்த ஃப்ரெஷர்ஸ்லாம் ரேக் பண்ணிகிட்ருக்கானுங்க. டேயாங்கை பார்த்தாலே இந்த காலேஜில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப பயம். ஏன்னா அவன் ரொம்ப ரக்கட் டைப். எதையுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கிற இதெல்லாம் கிடையாது. அண்ட் அதே மாதிரி கேர்ள்ஸ் எல்லாருமே அவன்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் டேயாங் அதை எதையுமே கண்டுக்க மாட்டான். அப்போ ஜாக்சன், டே மச்சான், தோ அங்கே ஒரு பொண்ணு வருது பாரு, அந்த பொண்ணை கூப்பிடு. அப்போ டேயாங்கும் திரும்பி பார்க்குறான். அந்த பொண்ணு ஒயிட் கலர் ஃப்ராக் போட்டிருக்கா. எது அங்கே திரும்பி நின்று அந்த போர்டை பார்த்துட்ருக்கு அந்த பொண்ணா? ஆமாம் டேயாங்க, தோ அந்த பொண்ணு கூடு. ஏய் இங்கே வா. அப்போ அந்த பொண்ணு திருன்னு முழிச்சிட்டு அவ்வளோதான் கூப்பிட்றாங்களா இல்லை வேறு யாரையா கூப்பிட்றாங்களான்னு திரும்பி பார்த்துட்ருக்கா. என்னையா? ஒன்றைத்தான், இங்கே வா. அப்போ அந்த பொண்ணு அவங்கக்கிட்ட போய் நிற்கிறா. உன் பேர் என்ன? வயன். எந்த டிபார்ட்மெண்ட்டு? பிகாம். டேய் நம்ம ஜூனியர்டா, ஃபஸ்ட் இயர். நம்ம டிபார்ட்மெண்ட்னால விட்டுடலாமா வச்சான்? நம்ம டிபார்ட்மெண்ட்னா விடணுமா? ஏய் இங்கே வா. சொல்லுங்கண்ணா. அண்ணாவா? ஐய என்னடா இதெல்லாம் செட் ஆகாது. வேறு ஏதாவது கொடு. வேறு உங்கள் பேர்? ஓ என் மச்சானா நீ பேர் சொல்லி கூப்பிடுவியா? இல்லை, என்னென்ன கூப்பிடுறது? எங்க சாருன்னு கூப்பிடு. சாரா? காதில் வரலையா? அவன் தான் சொல்கிறான்ல, கூப்பிடு. சார். இப்போ நீ என்ன பண்ணுற, இந்த கிரவுண்டை ஒரு 100 வாட்டி சுற்றிட்டு வா. நான் நான் இதுக்கு நான் என்ன பண்ணேன்? இதோ இப்படி கேள்வி கேட்குறல, அதுக்கு தான் போய் உன்னோட சுற்றிட்டு வா. அது கிளாஸுக்கு டைம் ஆச்சு, ஃபஸ்ட்டு டே வேறு. ஏய் என்ன பண்ணுனா பண்ணணும். நீங்கள் அப்படியே பயந்துட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அவனை பார்க்குறீங்க. ஐயோ மச்சான், இது குழந்த போலடா பேர். கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணதுக்கே அழுக ஆரம்பிச்சிச்சு. சரி நீ விடு, நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஜாக்சன் உங்ககிட்ட வரான். அப்போ டேயாங் அவன் ஷர்ட்டை பிடிச்சி அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு, இரு இதை நான் பார்த்துக்குறேன். டே இல்லை மச்சான், அந்த பொண்ணு கொஞ்சம் லைட்டாக அழகாக இருக்குது, நான் வேணா போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீ ஒரு மயிரும் நொட்ட வேணாம், நெல்லு. அப்போ ஒரு பையன் ஜிமின் கிட்ட வந்து, அண்ணா நீங்கள் இப்போ ரேகிங் பண்ணிங்களே ஒருத்தன், அவன் போய் சொன்ன மாதிரி பிரின்சிபல் கிட்ட போட்டு விட்டானா, உங்களை இப்போ பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்றாங்கண்ணா. என்னடா டேயாங்கு, இன்றைக்கி நாளே சரியில்லையே, ஃபஸ்ட்டு டேவே இந்த பீஸுங்கெல்லாம் மாட்டி ஒரு அளவுக்கு போதுங்க, சரியில்லை. ஃபஸ்ட் டே இதெல்லாம் நீ அடங்கணும். அப்போ டேயாங் ஒரு மாதிரி அப்படி டென்ஷன் ஆகிட்டு எந்திரிக்கிறான். நீங்கள் அங்கே முன்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே நர்வஸாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க அவனை பார்த்துட்டே. ஓ ஐடி கார்டை கொடு. சார் ஐடி கொடுன்னு சொன்னேன். அப்போ நீங்களும் உங்கள் ஐடி கார்டை கழட்டி டேயாங்கிட்ட தான் கொடுக்குறீங்க. லன்ச் பிரேக் அப்போ கிளாஸ் கிட்ட வந்து இதை வாங்கிக்கோ. ஆனால் அது அப்படின்னு நீங்கள் எதுவும் சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே டேயாங் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான். இப்போ அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பிரின்சிபல் ரூம் வாசலில் தான் நின்றுட்டுருக்காங்க.
இப்போ பிரின்சிபலாக அவங்கள உள்ளே கூப்பிட்டு விட அவங்களும் உள்ளே போகிறாங்க. என்ன டேயாங் இது? எத்தனை வாட்டி வார்ன் பண்ணுறது? இது வரைக்கும் உன் மேலே எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு தெரியுமா? இதுக்கு தான் உன்னை ஏன் காலேஜ்லேயே சேர்க்க வேணாம்னு அத்தனை வாட்டி சொன்னேன். நம்ம அப்பாவோட காலேஜ்னு சொல்லிவிட்டு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. அப்பா இப்போ என்ன வேணும்? டேயாங் கொஞ்சமாவது டிசிப்ளினாக நடந்துக்கோ. எனக்கு தெரியும் நீங்கள் ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒன்றும் சொல்லி என்ன ஆக போகுது? உன் கூட சேர்ந்து சுற்றுறானுங்களே இவனுங்கனால தான். என்னடா மச்சான், உங்கள் அப்பா ஒன்றை திட்டுற சாக்கில் எங்களும் சேர்த்து திட்டுறாரோ? மூட்டு நெல்லு ரைட்டுடி. இங்கே பாரு டேயாங், இதுக்கப்புறம் இப்படி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. கம்ப்ளைண்ட் தானே வரக்கூடாது, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு டேயாங் அப்படியே திமிராக சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளில வரான். டேய், அந்த பையன் என்ன கிளாஸ்டா? நம்ம டிபார்ட்மெண்ட் தான்டா, ஃபஸ்ட் இயரு. அப்போ டேயாங் செம்ம கோவமாக அந்த கிளாஸ்க்கு தான் போயிட்டுருக்கான். பின்னாடி ஜிமினும் ஜாக்சனும் வந்துட்டுருக்காங்க. அங்கே கிளாஸில் ப்ரொஃபஸர் இப்போ லெக்சர் எடுத்துகிட்டு இருக்காங்க. டேயாங்கன்னா அது எதையுமே கண்டுக்காமல் அவன் வாட்டு கிளாஸுக்குள்ளே வரான். ஏய், எங்கடா அவன்? அப்போ ஜிமினும் அப்படியே அங்கே சுற்றி பார்த்துட்டு, தோ மச்சான் அந்த கார்னரில் உட்காந்துருக்கான் பாரு. அப்போ டேயாங் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவன் பெஞ்சுக்கிட்ட போயிட்டு அந்த பையனோட ஷர்ட் கலரை பிடிச்சி இழுத்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறான். உனக்கு காலில் வாங்கினது பத்தலைல, அவ்வளோ சொல்லியும் பெரிய உத்தம மயிர் மாதிரி போய் பிடுங்கிட்டு வந்துருக்கல அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் பயங்கரமாக போட்டு அடிச்சிட்ருக்கான். அங்கே அந்த ப்ரொஃபஸர்னால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவருக்கு டேயாங் யார், எப்படிப்பட்டவன்னு நல்லாவே தெரியும். அண்ட் ஓல்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் அதை அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கிளாஸில் தான் நீங்களும் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. டேயாங் இப்படி அடிக்கிறத பார்த்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே செம்ம பயமாக இருக்குது. இப்போ டேயாங் அப்படியே அந்த பையனை விட்டுட்டு, இதுக்கப்புறம் இப்படி பண்ணேன்னு தெரிஞ்சுது இல்லை, நீ ஏற்கனவே இதை பண்ணிட்டனால இதுக்கப்புறம் பார், இந்த காலேஜில் நீ நிம்மதியாக இருந்துடுறியான்னு பார்த்துட்றேன்டா. டேய் அவங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும். அந்த பையனுக்கு செம்மையாக பயமாகுது. டேயாங் கரெக்டாக வெளியில் போகும்போது தான் நோட் பண்ணுறான் அந்த கிளாஸில் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ டேயாங் உங்களை தான் பார்க்குறான்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. ஒரு மாதிரி பயந்து போய் அவனே இது மாதிரி முழிச்சு பார்த்துட்ருக்கீங்க. எங்கே அடுத்து உங்ககிட்ட வந்து எதாவது சொல்லிவிடுவானோன்னு சொல்லிட்டு. அப்போ டேயாங் ஒன்றுமே பண்ணாமல் உங்களை பார்த்து ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் போயிடுறான். உங்களுக்கு அப்போ தான் மூச்சே வர மாதிரி இருக்குது. அப்போ அங்கே ப்ரொஃபஸர், இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பையனுக்கு நடந்தது இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இதை ஏன் யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியலன்னா, டேயாங் இந்த காலேஜ் பிரின்சிபலோட பையன், அவரும் வார்ன் பண்ணியிருக்காரு. பட் டேயாங் அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. ஸோ எங்கள் சுச்சுவேஷன் நம்மளுக்கு எப்படியுமே சாதகமாக இருக்காது. ஸோ அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கெட் பேக் டு த செஷன். உங்களால் இப்போ லெசனே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு மாதிரி டேயாங்க நினச்சி பயமாக இருக்குது. அண்ட் இப்போ உங்கள் ஐடி கார்டும் அவன்கிட்ட தான் இருக்குது. இப்போ அவன்கிட்ட அதை எப்படி போய் கேட்டு வாங்குறதுன்னு உங்களுக்கு தெரியல. இப்போ லஞ்ச் பிரேக் பெல்லும் அடிக்குது. உங்களுக்கு பிரேக் வந்தோடனே ஹார்ட் பீட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்குது. ஹே வயன், வா நம்ம கேன்டீன் போகலாம். தாரா, இல்லை எனக்கு. என்னாச்சு வயன், நம்மளே இப்போ தானே ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், இதுக்கெலாம் ஏன் இப்படி பண்ணுற? வா கேன்டீன் போகலாம். இல்லை தாரா, அது சார் சொன்னார்ல இப்போ டேயாங்கன்னு இப்போ ஒருத்தரை பற்றி. ஆமாம், நானும் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் தெரியுமா. இந்த காலேஜ்லேயே ரொம்ப ரக்கடான ஆளாம். தாரா, அது காலையில் இன்றைக்கி வரும்போது என் ஐடி கார்டை அவரை வாங்கி வச்சுக்கிட்டாரு. என்னது, ஐடி கார்டா? ஆமாம், அவர் இந்த லஞ்ச் பிரேக்கில் வந்து வாங்கிக்கோன்னு சொன்னார். ஆனால் இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது. இங்கே பாரு, பயப்படாத. அவர் பொண்ணுங்கிட்டலாம் அவ்வளோவா எதுவும் வச்சுக்க மாட்டார்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ஏதாவது சொன்னார்னா அதுக்கு டிங்குன்னு மண்டையாட்டிட்டு அவர் சொன்னால் செஞ்சுட்டு ஐடி கார்டை வாங்கிட்டு வந்துரு, வேறு வழி இல்லை. நீயும் என் கூட வரியா? எனக்கு தனியாக போக பயமாக இருக்குது. எனக்கே பயமாக தான் இருக்குது. ப்ளீஸ் தாரா, என் கூட வா. சரி வா போகலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு தாராவை கூட்டிகிட்டு இப்போ கேன்டீன் பக்கம் தான் போகிறீங்க. அங்கே போய் டேயாங் எங்கே இருக்கான்னு சொல்லி தேடிட்டுருக்கீங்க. பட் அங்கே டேயாங் இல்லை, அவன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. வயன் பேசாமல் அந்த ஜிமின் சீனியர்கிட்ட வேணால் கேட்டுப்பார். அவர்கிட்டயா? சரி ஓகே. அண்ணா. அண்ணாவா? யாரா அது? ஓ ஏய், நீ காலில் மாட்டின அந்த பொண்ணுல? சொல்லு, எனி ஹெல்ப்? இல்லை, டேயாங் சார் கூப்பிட்டாரு. எது
நான் உனக்கு அண்ணன், அவன் உனக்கு சார். ஆ இல்லை இல்லை, அவர் அப்படி கூப்பிட்டு சொன்னார், அதுதான். சரி, இப்போ என்ன வேணும் உனக்கு? இல்லை, அது என் ஐடி கார்டு அவர்கிட்ட இருக்குது. அவர் பிரேக்கில் வந்து வாங்கிக்கோன்னு சொன்னார். அப்படியா? டேய் ஜாக்ஸா, எப்படா டேங் பொண்ணுங்களோட ஐடி கார்டெலாம் பிடிங்கி வச்சுட்டு இப்படி வர சொல்லியிருக்கான்? இல்லை, புதுசாக இருக்குல்ல? சரி சரி மச்சான், அதை புதுசாக ட்ரை பண்ணுறான் போல இருக்கு. உன் பேர் என்ன சொன்ன? வயன். வயன். அவன் வந்து இந்த லைப்ரரி சைடு தான் எங்கேயோ போனான் கிளாஸ்கிட்ட. அங்கே வேணால் போய் பார்த்துக்கோ. சரி ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. இவன் இந்த அண்ணனை விட மாட்டா போல இருக்குது. நீங்கள் இப்போ தாராவோட கையை பிடிச்சிட்டு லைப்ரரி சைடு தான் போய் தேடி பார்க்குறீங்க. அங்கே டேயாங் ஒரு சேரில் உட்காந்துட்டு அவன் காலை ரெண்டுத்தையும் அங்கே இருக்க டேபிள் மேலே வச்சு உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கான். டேயாங் சார். அப்போ டேயாங்கும் திரும்பி யாருன்னு பார்க்குறான். அது ஐடி கார்டு பிரேக்கில் வந்து வாங்கிக்க சொன்னீங்க, அதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன். அவங்க நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு சொன்னாங்க. உன்னை தனியாக தானே வர சொன்னான்? அது என்ன சைடில்? அது என் ஃப்ரெண்டு. காலேஜ் வந்த ஃபஸ்ட் டேவே ஃப்ரெண்டு. ஏய், நீ கிளம்பு. ஓகே சீனியர், நான் கிளம்பிடுறேன். தர 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 நெல்லு. நீங்கள் அப்படி சொல்கிறதுக்குள்ளே தேங்காய் அவளை பார்த்து முறைக்கிற இதுலேயே தராங்கன்னு பயந்து ஓடி போயிடுறா. அப்படி வெளிலையே நின்னா இங்கேருந்து என்ன ஐடி கார்டை தூக்கி போடுவா? கிட்டவா? அப்போ நீங்களும் அப்படியே பயந்துட்டு உள்ளே வரீங்க. டேங் அப்படியே எந்திரிச்சு உங்கள் கிட்ட தான் நடந்து வரான். உங்களுக்கு அப்படியே அது நர்வஸ் ஆகுது. அவன் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு டக்குன்னு உங்கள் பின்னாடி இருக்க டோரை லாக் பண்ணிவிட்டு உங்களை அது மேலே பின் பண்ணி நிற்க வைக்கிறான். உங்களுக்கு ஒரு செகண்ட் என்ன ஆச்சுன்னே புரியல. அப்படின்னு நிமிர்ந்து அவனை பார்க்குறீங்க. சார், என்ன ஐடி கார்டு வேணுமா? ஆமாம், ஐடி வேணும். காலைல கிரவுண்டை சுற்றி ஓட சொன்னானே, ஏன் ஓடல? அப்போ கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. இல்லைன்னா செஞ்சுருப்பேன். ட்ரை பண்ணியிருப்பேன். சரி, இப்போ வேறு ஒன்று சொல்கிறேன், சரியா? என்னது? அப்பட்டையான் உங்கள் ஃபேஸ் கிட்ட அப்படியே க்ளோஸாக வரான். அவனோட அந்த வார்மான மூச்சு காற்று உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. சார். டேயாங்னு கூட. ஆனால் அவங்க கூப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்ல, கூப்பிடு. டேயாங். நல்லா இருக்கு. ஐடி கார்டு. அப்போ டேயாங் உங்கள் பேக் நெக்கை பிடிச்சி உங்களை அவன் கிட்டே இழுக்கிறான். இவ்வளோ நேரம் உங்கள் கண்ணை தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ பொறுமையாக அவன் அப்படியே உங்கள் லிப்ஸை பார்க்குறான். என்ன என்ன வேணும்? ஐடி கார்டு தானே கேட்டா? என்ன கிஸ் பண்ண? நான் ஐடி கார்டு தரேன். என்னது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐடி கார்டு வேணுமா வேணாமா? அதுக்கு இதெல்லாம் இப்போ நீ பண்ணலன்னா ஃப்யூச்சரில் என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் அப்படியே ஒன்று நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு ப்ரொஃபஸர் சொன்னது, அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாரா சொன்னது எல்லாமே ஞாபகம் வருது. அண்ட் அவர் என்ன கேட்டாலும் அதை பண்ணிட்டு டக்குன்னு வந்துடு, அவ்வளோதான். இப்படி தாரா சொன்னது ஞாபகம் வரவும் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ பண்ணால் என்ன விட்டுருவீங்கள்ல? நீ முதல்ல பண்ண, உன்னை விடுறதும் விடாததும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே உங்கள் கையெல்லாம் நடுங்குது. அப்போ நீங்கள் ஸ்லோவாக டேயாங்கோட லிப்ஸ் கிட்டே போயிட்டு ரொம்ப சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணலான்னு நினைக்கும்போது டேயாங்கோட கை இன்னும் உங்கள் பேக் நெக்கில் தான் இருந்திருக்கும். அவன் அப்படியே உங்கள் நெக்கை பிடிச்சி இன்னும் கிட்டே இழுத்து அந்த கிஸ்ஸை அப்படியே டீப் பண்ணுறான். டேயாங்கோட இன்னொரு ஹேண்ட் உங்களோட இப்புக்கு தான் போகுது. உங்கள் இப்போ பிடிச்சி அப்படியே அவன் கிட்டே இழுக்கிறான். அவன் ஹேண்ட் அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக ரப் ஆகுது. உங்களால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மூச்சே விட முடியல. டேயாங் கடைசியாக அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். அப்படி நீங்கள் ப்ரீத் ஹெவியாக வாங்கிட்டுருக்கீங்க. அவனும் அப்படியே ப்ரீத் பண்ணிகிட்ருக்கான். நான் போகணும். அப்போ அவன் கையை பிடிச்சி அப்படியே உங்களை ஸ்டாப் பண்ணிவிட்டு, இதுக்காக தானே வந்தா, இதை வாங்கலாமலே போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் அந்த ஐடி கார்டு அப்படியே வைக்கிறான். இதுக்கப்புறம் டெய்லியும் நீங்கள் வர எதுக்குன்னு எனக்கு புரிஞ்சிருக்கும்.
வரலண்ணா என்ன ஆகணும் உனக்கு தெரியும். நான் வரமாட்டேன். நீ வர அப்போ நீங்கள் அங்கேருந்து ஓடிடுறீங்க வெளியில். டேங் அப்படியே அவன் பேக் நெக்கை தேய்ச்சிட்டு ஒரு மாதிரி அவனுக்குள்ளேயே சிரிச்சிட்டு நீங்கள் போகிறதே பார்த்துட்ருக்கான். ஸோ டேஸஸ் இப்படியே போகுது. டேங் உங்களை அடிக்கடி இப்படி ரூம்குள்ளே இழுத்து கிஸ் பண்ணுவான். உங்களுக்கு எப்போ அவன் இப்படி பண்ணாலுமே ரொம்ப பயம் அண்ட் நர்வஸ் ஆகும். ஸோ ஒன் டே அப்படி தான் டேங் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேன்டீனில் உட்காந்துட்ருக்கான். டே மச்சான், நான் உனக்கு கேள்விப்பட்டேன், உண்மையா என்னது? உனக்கும் அந்த வயன் பிள்ளைக்கும் ஏதாவது நடுவில் இருக்கா? இப்போ அது எதுக்கு உனக்கு? எங்ககிட்ட சொல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டேன். இப்போ என்னென்னா ஏதோ ஒன்று ஓடுது போலையே. லூஸ் மாதிரி பேசாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், ஒன்றும் இல்லை. நம்பிட்டேன், நல்லா நம்பிட்டேன். சரி, ஓகே. உனக்கும் அந்த வயனுக்கும் தான் எதுவும் இல்லைல்ல. நம்ம ஜாக்சனுக்கு அந்த பொண்ணு மேலே கொஞ்ச நாள் கண்ணு. போய் ட்ரை பண்ணட்டுமா? டே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் ஜிமினோட காலரை பிடிக்கிறான். என்ன கோவம் வருது? இல்லை டேயாங், எனக்கு புரியல. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் எதுவும் இல்லைங்கிற, அப்புறம் ஏன்டா உனக்கும் வருது? நீ எந்த பொண்ணுக்கிட்டே இப்படி ஐடி கார்டு வாங்கிலாம் இது பண்ண மாட்டேன்னு நல்லா தெரியும். நீ வாட்டி கூப்பிடும்போதே கெஸ் பண்ண, இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டேன். இங்கே பாரு டேயாங்க, எங்ககிட்ட மறைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. இது உனக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த பொண்ணுக்கிட்ட முதல்ல சொல்லுடா. அதுவும் உன் கேரக்டருக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது நீ சும்மா கத்துனாலே பயந்து அழுவுறது. ஸோ பிடிச்சிருக்குன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் சொல்லிடுப்பா. இல்லை வேற எவனா வந்து கொத்திட்டு போயிடும். எனக்கு தெரியும் நீ மூடுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டேங் அவன் சேர்லேருந்து எந்திரிச்சு உங்கள் கிளாஸ் ரூம் சைடு தான் அப்படியே வரான். உங்களை நீ கூப்பிட்டு பேசணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே வந்துட்டுருக்கான். ஆனால் கிளாஸில் நீங்கள் இல்லை. தரா அவங்க அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் 2 பேர் வந்து நீங்கள் வயனை கூப்பிட்டதா சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. நான் கூப்பிட்டேன்னா? ஆமாம், நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி 2 பேர் கூப்பிட்டாங்க. அவள் போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்தா. ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவள் ஆஃப் டேலேயே இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டா. நான் கூப்பிட்டேன்னா? சரி, நான் பார்க்க நிற்போம். டேங் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அங்கேருந்து வந்துட்டு ஜிமினுக்கு இப்போ டேங் கால் பண்ணி, டேய் நம்ம ஃப்ரெண்ட்ஸில் யாராவது வயனை போய் கூப்பிட்டிங்களாண்ணா? இல்லைடா, பசங்களாம் இன்னும் கேன்டீனில் தான் இருக்கும். ஏன்டா, ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை, நீ வை அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சிடுறாங்க. டேங் அப்படியே கன்ஃபியூஸ்டாக ஒரு மாதிரி டென்ஷனாக நிற்கிறான். இந்த நாளுக்கு அப்புறம் 2 டேஸ் நீங்கள் காலேஜ்க்கே வந்திருக்க மாட்டீங்க. டேயாங் இப்போ கேன்டீனில் தான் ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஏன் 2 நாள் வரலன்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ ஜிமின் டேயாங் கிட்ட ஓடி வந்துட்டு, டேய் இன்றைக்கி வயன் வந்திருக்கா. வயனா அப்படின்னு டேயாங் கேட்டுட்டு ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாமல் உங்கள் கிளாஸ்க்கு தான் ஓடி வரான். நீங்கள் கிளாஸில் அப்படியே உங்கள் பெஞ்சில் ஒரு மாதிரி லைட்டாக ஆகி படுத்துருக்கீங்க. எல்லோரும் வெளில போங்க. அப்போ கிளாஸில் இருக்க மற்ற பசங்களும் டேயாங் அப்படியே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு கிளாஸை விட்டு வெளில போகிறாங்க. டேயாங் உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே உட்காடுறான். நீங்கள் உங்கள் ஃபேஸில் ஒரு மாஸ்க் போட்டிருக்கீங்க. என்னாச்சு? ஏன் 2 நாள் காலேஜ் வரல? அது ஒன்றும் இல்லை, ஃபீவர். எதுக்கு மாஸ்க் போட்டிருக்கோம்? அதான் ஃபீவர்னஸ் ஒன்றும் இல்லை, அதனால தான். அன்றைக்கி நான் கூப்பிட்டதா சொல்லி யாரோ 2 பேர் வந்து கூப்பிட்டாங்களாமே. தாரா சொன்னான். யார் ஒன்று கூப்பிட்டா? நீ எங்கே போன? அன்றைக்கி ஆஃப் டேயில் வேறு போயிருக்க. என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு ஃபீவராக இருந்துச்சு, அதான் வீட்டுக்கு போயிட்டேன். உன்னை யார் வந்து கூப்பிட்டா? அப்போ நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. அப்போ டேயாங்க்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது. அவன் நீங்கள் போட்டிருக்க மாஸ்க்கை அப்படியே பொறுமையாக கலட்டுறான். டேயாங்க்கு அவன் ஐஸே அப்படியே வைட் ஆகுது. ஏன்னா அவங்க லிப்ஸ் கிட்ட லைட்டாக அடிபட்டிருக்கு. அங்கே ட்ரை பிளட் மாதிரி இருக்குது. அண்ட் உங்கள் கன்னத்துலேயும் ஏதோ அப்படியே விரல் பதிஞ்ச மாதிரி மார்க் இருக்குது. என்னடி இது? யார் பண்ணா? சொல்லு வயன், யார் பண்ணா இதை? இல்லை, அது சொல்லுன்னு சொன்னோன்னே. அப்போது அன்றைக்கி ஏதோ நடந்திருக்கு. அதை மறைச்சிட்டு தானே போயிருக்க. வயன், பொறுமையாக கேட்குறேன், என்னாச்சு? உங்களுக்கு அப்போ கண்ணெல்லாம் கலங்குது. டேயாங்க்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகுது. அண்ட் அதே நேரம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு இருக்குது. அப்போ நீங்கள் சடனாக டேயாங்கை ஹக் பண்ணிக்கிறீங்க. டேயாங்கே ஒன்றுமே புரியல.
உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொன்னேன், வேணாம் இப்படிலாம் பண்ணாதீங்க. என்ன ஆச்சு வயன்? அன்றைக்கி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி 2 பேர் வந்து கூப்பிட்டாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தாங்க நீங்கள் இல்லை, வேறு யாரோ ஒருத்தர் இருந்தார். அவர் டயாங், இப்போ எதுக்கு கூப்பிட்டீங்க? கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பர்சனும் திரும்புகிறான். அது டயாங் கிடையாது, டேக்யூன். அவனும் டயாங் மாதிரி அந்த காலேஜ்லேயே ஒரு பெரிய ஆள். ஆனால் அவனா டயாங்க்கும் அவனுக்கும் தான் மோதிக்கும். ஓ, டயாங் வேணுமா? யார் நீங்கள்? அப்போ நீங்கள் பின்னாடி போகிறதுக்குள்ளே டேக்யூன் உங்கள் கையை பிடிச்சி உங்களை கிட்டே இழுக்கிறான். என்ன பண்ணுறீங்க? விடுங்க. என்ன டயாங் டெய்லி இதை தானே பண்ணுறான்? நான் ஒரு நாள் பண்ணா என்ன தப்பு? இன்றைக்கி ஒரு நாள் என் கூட கிஸ் பண்ணேன். அன்றைக்கி லைப்ரரியில் என்ன நடந்துச்சுன்னு தான் நாங்கள் பார்த்தோமே. அவன் கூட டெய்லியும் கிஸ் பண்ண தெரியுதுல்ல. இன்றைக்கி ஒரு நாள் என் கூட இரு, வா. என்ன என்ன விடுங்க விடுங்க. ஏய், தேவையில்லாமல் அடம் பிடிக்காத. நடுவில் வேற ஏதோ கேள்விப்பட்டேனே, அந்த டயாங்க்கு மேலே கண்ணுன்னு சொல்லிட்டு. அதான் அவனுக்கு முன்னாடியே நான் உன்னை எடுத்துக்கிட்டா நீங்கள் அப்போ அவனை அப்படியே தள்ளி விட்டுட்டு வேகமாக வெளியில் ஓடி வந்திருப்பீங்க. அவன் அடிக்கும்போது அவன் விரல் உங்கள் லிப்ஸ் கிட்ட கீறி உங்களுக்கு ப்ளீடாக இருக்கும். உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே செவந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் காலேஜில் இருக்க முடியாமல் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருப்பீங்க. இத்தனை நாள் உங்களுக்கு பயந்துட்டு தான் நான் அப்படி பண்ணேன். ஆனால் இப்போ உங்கள் பேரை சொல்லி யார் யாரோ வந்து என்னென்னமோ பேசுகிறாங்க. அன்றைக்கி எவ்வளோ எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? நீங்கள் வெறும் என்ன யூஸ் மட்டும்தானே பண்ணுறீங்க. அந்த ராகிங் அதுதானே. வயன், ஏன்டி என்கிட்ட அன்றைக்கே சொல்லலை? நான் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க? சண்டை போட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ அவன் பண்ணதெல்லாம், அவன் சொன்னதெல்லாம் மாறிடுமா? அப்போ டேங் உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்களை வெளியில் அப்படியே இழுத்துட்டு போகிறான். என் கூட வா. டேங் இப்போ அப்படியே உங்களை கூட்டிகிட்டு டேகியம் கிளாஸ் ரூமுக்கு தான் போகிறான். அவனுங்க ஒரு காலியான கிளாஸ் ரூமில் உட்காந்துட்ருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. டேங் அப்போ அவன்கிட்ட போயிட்டு அவனை பிடிச்சி செம்மையாக அடிக்கிறான். டேகுமும் டேங்கை திருப்பி அடிக்கிறான். ஆனால் டேங்கோட ஃபோர்ஸை டேகுமால் பேர் பண்ண முடியல. அவகிட்ட என்ன கேட்டா? என்னடா கேட்டா? எவ்வளோ தைரியம் உனக்கு? அவள் ஏன் வயன் கேட்டுச்சா? அவள் என்னோடது. அப்போ டேங் அடித்த அடியில் டேகும் அங்கே மயக்கம் போட்டே விழுந்துடுறான். இந்த சண்டை சத்தம் கேட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பாங்க என்ன ஏதுன்னு. இப்போ டேங் அவங்க கையை அப்படியே பிடிச்சிட்டு, ஏய் எல்லோரும் கேட்டுக்கோ, இவ வயன் என் கேர்ள் ஃப்ரெண்ட், என்னோடது. இதுக்கப்புறம் யாராவது இவகிட்ட ஏதாவது வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சுது கொன்றுவேன். இப்போ டேங் அப்படியே வயன் பக்கம் திரும்பி, இத்தனை நாள் ஒன்று நான் யூஸ் பண்ணிக்கணும்ல, அப்படி பண்ணலை. அது என்ன ஃபீலிங்ஸ்னு எனக்கே தெரியாமல் பண்ணேன். இப்போ புரியுது. நான் உன்னை லவ் பண்ணுறேன் வயன். ஐ லவ் யூ. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என்னவோ அது உன்கிட்ட மிரட்டி அப்படி நடந்திருக்க மாட்டேன். அண்ட் ஐம் சாரி இவ்வளோ லேட்டாக எனக்கு புரியறதுக்கு. என்ன ஏற்றுக்கிறியா? அப்போ வயன் அப்படியே டேங்கையே பார்த்துட்டு, இதை சொல்ல உங்களுக்கு இத்தனை நாள் ஆச்சா? சாரிடி. அப்போ நீங்கள் டேங்கா அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க டைட்டாக. ஐ லவ் யூ டூ டேங்கா. அந்த ஹோல் காலேஜு இப்போ உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. பாதி பேருக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா டேங் எந்த பொண்ணுக்கிட்டையும் பேசியிருக்க மாட்டான். அப்படியே பேசினாலும் ரகடாக தான் இருப்பான். அவனை இப்படி பார்க்குறதுக்கு பாதி பேருக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. டேங்கோட ஃப்ரெண்ட்ஸ் ஜிமினும் ஜாக்சனும் இதெல்லாம் தெரிஞ்சு ஓடி வந்திருப்பானுங்க. இந்த சீனை பார்த்துட்டு அவனுங்களே ஷாக்காகி நிற்கிறானுங்க. டேய் என்னடா இவன் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லைன்ட்டு இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறான். ஐயோ மச்சான், அந்த ஒயன் புள்ளையே எனக்கு பிடிச்சதேடா. நான் தான் முதலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன்ல டேங்க் அந்த பொண்ணு மேலே ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டு. உன்னை யார்டா கண்ணு வைக்க சொன்னது? எப்படியோ என் மச்சானும் கமிட் ஆகிட்டான். இவ்வளோ பெருமையான விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனுங்க அங்கே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க சிரிச்சிட்டு. ஸோ கொஞ்ச நாள் இப்படியே போகுது. டேங்க்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்க லவ் அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒன் டே உங்களுக்கு காலேஜுக்கு லேட் ஆகி கிளாஸ்க்கு டைம் ஆச்சுன்னு வேக வேகமாக ஓடிட்டுருக்கீங்க. அப்போ சடனாக உங்கள் கையை பிடிச்சி யாரோ ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே இழுக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, டேங் தான். ஏ
எங்கே இவ்வளோ அவசரமாக ஓடுறா? டைம் கிளாஸுக்கு டைம் ஆச்சு, விடுங்க என்ன. கிளாஸ் தானே, அப்புறம் போய்க்கோ, எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ. அன்றைக்கி அவ்வளோ டைலாக் பேசிவிட்டு நீங்கள் இன்னும் மாறவே இல்லை. ஐயோ, முதல்ல நான் விழுந்ததே உன் லிப்ஸுக்கு தான் தெரியுமா? என்னது? ஆமாண்டி, உன் லிப்ஸுக்கு தான். அப்படியே சாஃப்டாக பிங்காக. டைம் என்ன விடு. இங்கே வா. ஏண்டி இப்போல்லாம் ரொம்ப அடம் பிடிக்கிறா? அச்சோ, நம்ம காலேஜில் இருக்கோம். நல்லா தெரியும்டி, ஆனால் என் கை சும்மாவே இருக்க மாட்டேங்குதுடி. போதும் விட. வயன் லைட்டாக பண்ணிக்குவா. என்னதான் இல்லை, ரொம்ப நாள் காஞ்சி போயிருக்கேன். போக போக இந்த கிஸ்ஸு பற்ற மாட்டேங்குதுடி. என்ன பேசுகிறேன்னு? அப்போ டேங்கோட கை உங்களோட டாப்புக்குள்ளே தான் போகுது. உங்களோட இப்போ பிடிச்சி அப்படியே தடவிட்டே ஸ்க்வீஸ் பண்ணுறான். வேணாம், நீ என்னை விட, நான் கிளாஸுக்கு போகிறேன். அப்போ டேங் அப்படியே உங்கள் நெக் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். டேங் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேங்கை புஷ் பண்ணலான்னு பார்க்குறீங்க. அப்போ டேங் உங்கள் 2 கையையும் பிடிச்சி உங்கள் ஹெட்டுக்கு மேலே அப்படியே பின் பண்ணி நிற்க வைக்கிறான். டே பர்வெட் மாதிரி பண்ணாதடா. பர்வெட்டா? நானா ஒரு பர்வெட் என்ன பண்ணுவான்னு காட்டவா? அப்போ அவன் உங்கள் செஸ்ட்டை பிடிச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். என்ன இப்போ சொல்லு, இதுதான் பர்வெட், ஆனால் இதுக்கு மேலேயும் போகலாண்டி. அப்போ அவன் அப்படியே உங்கள் காலர் போன் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். நல்லா இருக்குடி. சத்தியமாக கண்ட்ரோல் பண்ண முடியலடி. ஒரே ஒரு வாட்டி பண்ணிக்குவா. இல்லை வேணாம். அப்போ டேங் கீழே அவன் பாட்டை வச்சு அப்படியே ரப் பண்ணுறான் அவங்க மேலே. பேசு என்ன? ஸ்லோவாக பண்ணுறேன். இது போதுமேடி. அப்போ டேங் அவன் பெல்ட்டை அப்படியே கழட்டிட்டு அவன் பேண்ட் அப்படியே இறக்கிட்டு அவங்களுக்கு அப்படியே ஸ்லோவாக இன்சர்ட் பண்ணுறான். பொறுமையாக தான். அப்போ அவன் நெக்கை சுற்றி நீங்கள் கையை ரேப் பண்ணிவிட்டு அவனை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. கொஞ்சம் தான். ஐயோ, வயன், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ வயன். லவ் யூ டூ டேங். லவ் யூ. ஸோ அவ்வளோதான்டா. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய் பாய்.